தமிழ்நாட்டில் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவில் அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் வாக்களித்து வருகின்றனர். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் மனைவி, மகன், மருமகள், பேரனுடன் வந்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். நான் எப்படி ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கணும், அதே மாதிரி தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை முறையாக ஆற்ற வேண்டும், தவறாமல் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று நான் வாக்காளர்கள் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே சொல்றேன், தமிழ்நாடு வெல்லும். சென்னை கோயம்பேட்டில் உள்ள வாக்குச்சாவடியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனது வாக்கினை பதிவு செய்தார். சென்னை கோயம்பேட்டில் தனது வாக்கினை செலுத்திய பின் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஜனநாயக கடமையை அனைவரும் தவறாமல் ஆற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். என்னுடைய தேசிய கடமையை ஆற்றியிருக்கிறேன். வாக்காளர் வாக்கு செலுத்துவது எல்லாருமே வாக்கு செலுத்த வேண்டும், 100% வாக்கு செலுத்த வேண்டும் என்பதான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பில் இவ்வளோ காலையிலேயே ஒரு பெரிய கூட்டம். இந்த கூட்டம் என்னன்னா ஒரு மாற்றத்தை வேண்டும் என்பது நினைக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வேண்டும். இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் அவங்க வந்து அலையலையாக வந்து வாக்கு செலுத்திருக்காங்க. குறிப்பாக அடுக்குமாடிகளிலிருந்து கூட்டமாக வந்து இவ்வளோ க்யூவில் நின்று அனைவரும் ஓட்டு செலுத்திட்டு இருக்காங்க. அனைவரும் இன்னும் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சீக்கிரம் வந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும், அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் மனைவி மகளுடன் வந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது வாக்கினை பதிவு செய்தார். நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகரும் தவேக தலைவருமான விஜய் தனது வாக்கினை பதிவு செய்தார். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். சென்னை திருவான்மியூரில் உள்ள வாக்குச்சாவடியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது வாக்கினை பதிவு செய்தார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது வாக்கினை செலுத்தியுள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது ஒரு ஜனநாயக திருவிழா, இந்த ஜனநாயக திருவிழாவில் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டில் முதலமைச்சரை, சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் சுட்டி காண்பிக்கும் நபர் தான் முதல்வராக வர முடியும், சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும் என்பது அந்த சுட்டு விரலில் நான் வைக்கும் அந்த மை உண்மையிலேயே ஒரு வாய்மையை மட்டுமல்ல, ஒரு பெருமையை மட்டுமல்ல, அதிகாரத்தையும் அதுதான் நிர்ணயிக்கிறது என்ற பெருமை வாக்காளருக்கு இருக்கிறது. இதுதான் நம்ம இந்திய ஜனநாயகத்தின் மிகப்பெரிய பெருமை. கோவை மாவட்டம் சிங்காநல்லூரில் உள்ள வாக்குச்சாவடியில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வாக்களித்தார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள வாக்குச்சாவடியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் ஜனநாயக கடமையாற்றினார். சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தனது வாக்கினை செலுத்தினார். சென்னை மந்தவெளியில் உள்ள வாக்குச்சாவடியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார் தனது வாக்கினை பதிவு செய்தார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமலஹாசன் ஜனநாயக கடமையாற்றினார். சென்னை நெற்குன்றத்தில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தனது வாக்கினை செலுத்தினார். சென்னை மந்தைவெளியில் உள்ள வாக்குச்சாவடியில் பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு தனது குடும்பத்தினருடன் வந்திருந்து ஜனநாயக கடமையாற்றினார்.